2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறது? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய போட்டியிடும் இடங்கள் ஏதாவது அதிகரிக்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் ஏதாவது ஆலோசனைகளை வலியுறுத்தி இருக்காங்களா? தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம். இப்போ ரொம்ப டூ ஏர்லி நீங்கள் கேட்குறது. ஜிஎஸ்டி மூலம் பெரும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம். காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது. இதனால் பெரிய பயன் எளிய மக்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. சிவந்தி ஆதித்தனாரின் குடும்பத்தினரின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில், அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழிமொழிகிறது. கனிமொழி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, அதிமுகவுடைய கட்டடம் தான் இங்கே இருக்கு, ஆனாக்கா அந்த கட்சியோட அதிகாரம்ன்றது டெல்லியில் ஒப்படைச்சார் எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு. இதுதான் நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதிமுக ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம். பெரியார் கொள்கைகளையும் அண்ணா கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு பணியாற்றிய ஒரு இயக்கம். இன்றைக்கு சங்க பரிவாரங்களின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுமோ என்கிற ஐயத்தை எழுப்பும் வகையில் அதிமுக தலைவர்களின் போக்குகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.